ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இன்றைக்கு தமிழகம் எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டங்கள், ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டங்கள் இன்றைக்கு சேலம், தருமபுரி 2 மாவட்டங்கள் நீங்களாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. காரணம், சேலம், தருமபுரி ஆகிய 2 மாவட்டங்களிலும் சென்ற வாரம்தான் ஒருங்கிணைந்த பொதுக்குழுவை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடந்தது. தருமபுரி மாவட்ட பொதுக்குழுவில் தான் ஐயாவுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார். இந்த செயற்குழு கூட்டமானது கட்சியை அமைப்பு ரீதியாக பலப்படுத்துவது, இன்னும் பல பொறுப்பாளர்களை நியமிப்பது, மக்களை சந்திப்பது, அடுத்த தேர்தலை நோக்கி மக்களை தயார்படுத்துவது, கூட்டணி பற்றிய அறிவிப்பை எல்லாம் எங்கள் ஐயா அவர்கள் வெளியிடுவார். எங்களுக்கு மக்கள் மத்தியிலே என்ன களப்பணியை செய்ய வேண்டும், அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்ததாக சமூக நீதி காப்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்போம், வன்னியர்களுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பின் மூலம் பறிக்கப்பட்ட அந்த உள் ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்பதற்காக நடத்த போகின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்திற்கான தயாரிப்பாகவும் தான் இந்த செயற்குழு இன்றைக்கு தூத்துக்குடியில் நடந்திருக்கிறது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி துணை செயலாளரான நானும், பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை தலைவர் அண்ணன் சுப்பிரமணிய ஐயர் அவர்களும், நம்முடைய மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நம்முடைய நெப்போலியன் அவர்கள், சின்னதுரை அவர்கள், மற்ற நம்முடைய சிவபெருமாள் போன்ற அனைவரும் இங்கே இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அடுத்து தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் சிலித்தெழுந்த சிங்கம் போல் இந்த களத்திலே இருக்கும். மருத்துவர் ஐயாவுடைய தலைமையிலே இருக்கின்ற பாட்டாளி கட்சி களத்தை சந்திப்பதற்கு, தேர்தல் களத்தையும் சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஐயாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவிட தான் இல்லை. அதாவது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவிட தான் இருக்கு. கட்சி உருவாக்கின நிறுவனர் ஐயா தான். இல்ல, அதை நீங்க அவர் அன்புமணிக்கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்தவரை ஐயா தான் பாமக தான் ஐயா. ஐயாவிட தான் இருக்கு. ஏங்க, மான் வேகமா ஓடும், ஆனால் சிங்கம் எப்படி மான் அடிக்குது? களத்தில் வேகமா ஓடுறதுனால அவங்க தான் அப்படின்றத தீர்மானிக்க முடியாது. தேர்தல் கூட்டணி, அதில் ஐயா எடுக்கின்ற முடிவு, இவையெல்லாம் நிச்சயமா பாட்டாளி முயற்சி ஐயாவுக்கு வெற்றியை தேடிப்போம். மக்கள் டிவியுடைய நிர்வாகம் அவங்ககிட்ட தான் இருக்கு. சௌமியாடு தான் மக்கள் டிவியுடைய நிர்வாகம். இல்ல, அது உங்களுக்கு எல்லா தொலைக்காட்சியிலுமே எல்லாருடைய செய்தி வரதான் செய்து, ஒரு சில செய்தியை முன்னிலைப்படுத்துவாங்க, ஒரு சில செய்தியை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. ஆகவே அதை ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கணும். இல்ல அதாவது அது சம்பந்தமா ஏற்கனவே ஐயா பல விளக்கங்களை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு இப்ப நாமளும் விளக்கம் கொடுத்துருக்க வேண்டியது. ஏன்னா ஏற்கனவே பல விளக்கங்கள் ஐயா கொடுத்துட்டாரு. ஐயா கொடுத்த விளக்கங்கள் நீங்க பாருங்க, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அரசியல்ல அப்பப்ப சில நேரத்துல பாதைகள் மாறும், ஆனா இலக்கு ஒன்னாதான் இருக்கும். அந்த இலக்கை அடைவதற்கான பாதைகள் வேணா மாறுமே தவிர நம்ம வச்சிருக்கிற இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதை நோக்கி தான் பயணிச்சிருக்காங்க. எங்க ஐயாவை பொறுத்தவரை சமூக நீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த இலக்குல யாரோடையும் எந்த காலத்திலையும் சமரசம் பண்ணிக்கிட்டதே. தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறி இருக்கலாம், பண்ணியிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் கொண்ட கொள்கையில், அடிப்படை சித்தாந்தத்தில் எந்த மாற்றமும் எங்கள் ஐயாவுக்கு என்னைக்குமே
இல்ல அது சம்பந்தமா அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப அதை பத்தி பேச நம்ம இல்ல அது இல்ல இல்ல அதாவது அப்படி ஒரு முடிவு வரும்போது என்ன பண்றதுன்றது அன்னைக்கு எல்லாம் எங்க ஐயாவே தெளிவா சொல்லுவார். அப்ப பாத்துக்கலாம் உங்களுக்கு. அது முடிவு நடக்கும். இல்ல அதாவது கற்பனையின் அடிப்படையில எதையும் சொல்ல முடியாது. ஐயாவோட விருப்பம் தான் பதிவுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. அன்புமணி வரவங்களாம் பதிவு ராம்தாஸ் வந்து என்ன அறிக்கை கொடுத்தாலும் களத்துல என்ன பேர் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் களத்துல பேர் ராமதாஸ் பேர் வந்து மங்கி போயிருக்கு. அன்புமணி ராமதாஸ் பேர் வந்து அதாவது இல்ல நான் கேக்குறேன், திமுக ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? அண்ணா திமுக ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? நடிகர் விஜயகாந்தோடைய கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? இன்னைக்கு எல்லாத்தையும் விட நெருங்கி விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் ஏத்துப்பீங்களா? இல்ல இல்ல நான் கேட்டது சொல்லுங்க. அதனால அதாவது அவங்க விளம்பரம் அவங்களுடைய பிரச்சாரம் அதை அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணின்னு சொல்லிட்டாரு, வெற்றி பெற கூட்டணி அமைப்போன்னு சொல்லிட்டாரு. நிச்சயமா அடுத்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில பாமக இருக்கும். பாமக இருக்க கூட்டணி வெற்றி பெறும். நிச்சயமா அடுத்த தேர்தல் தமிழகத்துக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலமா இருக்கும். எங்க ஐயா அறிவிப்பாருங்க. எங்க ஐயா 2026 தேர்தலில் யாரோட கூட்டணி அறிவிப்புன்னு சொல்லிட்டாரு. அவர் அறிவிக்கிறதுக்கான அத்தனை உரிமையும் பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு எல்லா குழுவும் ஐயாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஐயா அது சம்பந்தமா சரியான முடிவெடுப்பார். அப்ப நீங்க பார்க்கலாம், நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி பெறும்.